நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம், ஜெபம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் வேத வசனம் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம், மற்றது எல்லாமே பிசாசின் கிரியெல்லாம் மாறிடும். வேத வசனத்தை கேட்குறவர்களா மட்டுமல்ல, அதுபடி செய்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பூரணமாய் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஐயா நான் ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், வசனம் தெரியும், ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் மாறினால் மட்டும்தான், இயேசுவை போல மாறினால் மட்டும்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். அதனால் கொஞ்சம் நிர்விசாரமாக இருப்பதை விட்டு நல்ல சரியானபடி சத்தியத்தை கேட்கவும் உணர்வடையணும். ஐயா நான் இப்படி இருக்கேன், சத்தியம் இப்படி சொல்லுதே, நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி மாற்றிக்கிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரணும். வந்தால் தான் நீங்கள் எதிர்காலங்களில் பாதுகாக்கப்பட முடியும், எதிர்காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் நன்றியோடு கூட ஒவ்வொரு வார்த்தையும் பணமாக மாற்றக்கூடிய கிறிஸ்துவ ஜீவியம் உலகம், கிறிஸ்துவ உலகம். ஆனால் எழுப்புதல் அப்படி கிடையாது. பணத்தை நம்பியல்ல, ஆத்மாவை நம்பி தான் எழுப்புதல் நடக்கும். அதனால் நன்றியோடு கூட துதிக்கிற நீங்கள் சரியானபடி சத்தியத்தை, நீங்கள் சத்தியம்லாம் இதை விட்டு போனீங்கன்னா சத்தியத்தை கேட்க முடியாது. நீங்கள் சத்தியம் வந்து நீங்கள் கேட்கலாம், சத்தியத்தை உலகத்துக்கு அடுத்த காரியங்களாக இருக்கும். நீங்கள் மாடு மேய்க்கிறது எப்படி, ஆடு மேய்க்கிறபடி 10 100 ஆக்குறது எப்படி. ஒரு சர்ச்சில் எங்கே பெங்களூர் நினைக்கிறேன், அந்த சர்ச்சில் எப்படி கண்மை போடணும், எப்படி வாஷ் பேஷன் பேஸ் பண்ணணும், டை எப்படி அடிக்கணும் எல்லாம் அங்கே மேடையிலேருந்து சொல்லி கொடுக்காங்க. அவங்க கேட்டவன் பூரா கழுவி ஊற்றிட்டான் இதில். உடனே டக்குன்னு அந்த செய்தியை தூக்கிட்டாங்க. எங்கே போய்கிட்டு இருக்கோம் நம்ம? சத்தியத்தை கிடைக்காத காலங்கள், வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் ராக்காலம் இது. அதனால் உங்களுக்கு கிடைக்கி, எனக்கு கிடைக்கி, நான் இதை பிரயோஜனப்படுத்திக்கலன்னா இன்னொரு ஆளுக்கு போய் சேரும். அல்லேலூயா, ரைட் போகட்டும். இப்போ நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் சரியானபடி இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பரிசுத்த ஆவியே அபிஷேகம், அபிஷேகமே பரிசுத்த ஆவி. ஆமேன். அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியும் வளர்ப்பது அந்நிய பாஷை. நீங்கள் அந்நிய பாஷை பற்றிக்கிட்டீங்கன்னா உங்கள் பரிசுத்தாவியும் வளரும், உங்களுடைய அபிஷேகமும் வளரும். நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த காரியம் நிறைவேறும் போது நீங்கள் மனம் திரும்பும் போது தான் பரிசுத்த ஆவியையும் அபிஷேகத்தையும் பெற முடியும். சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றால்தான் நான் அபிஷேகம் பெற்றால்தான் பிரசன்னத்தை உணர முடியும். பிரசன்னத்தை உணர்ந்தால்தான் தேவ மகிமைக்குள்ளே கடந்து செல்ல முடியும். தேவ மகிமைக்குள்ளே கடந்து சென்றால்தான் அக்னியை பெற முடியும். அக்னியை பெற்றால்தான் தேவ வார்த்தையை பெற முடியும். இந்த தேவ வார்த்தை மட்டுமே உலகத்தை அசைக்கும். என்ன சொன்ன சொல்லுங்க, இதே சொல்லிடாதீங்க. மனம் திரும்புதல் அபிஷேகத்தையும் ஆவியானவரையும் தரும். அபிஷேகம் நன்றியோடு பிரசன்னத்தை கொண்டு வரும். பிரசன்னம் தேவ மகிமையை கொண்டு வரும். தேவ மகிமை தேவ அக்னியை கொண்டு வரும். தேவ அக்னி, தேவ அக்னியின் மூலமாய் தேவ வார்த்தை நமக்கு வெளிப்படும். என்ன சொன்னேன்? ஆமென். பிரசன்னத்தை பெறுகிறோம். பிரசன்னத்தை பெறுகிறோம். பிரசன்ன மூலமா என்னத்தை பெறுகிறோம்? மகிமையின் மூலமா என்ன பெறுகிறோம்? அக்னியை பெறுகிறோம். அக்னியின் மூலமாய் வெளிப்படுகிற சத்தியம் மட்டுமே, வார்த்தை மட்டுமே உலகத்தை என்ன செய்யும்? அசைக்கும். இன்னைக்கு வேத வசனம் இல்லைன்ட்டு இல்லை, நான் எங்கே பார்த்து பேசுகிறதுனால இதே பார்க்காம மாதிரி ஆயிடும். இப்போ வேதவசனம் இல்லைன்று இல்லை, எங்கே திருமுக வேதவசனம் தான். ஏன்னா அது அக்னியினால் என்ன செய்யப்படலை? புடமிடப்படவில்லை. அது பச்சையான ஆகாரமாய் கொடுக்கப்படுகிறது. இப்போ இது எல்லாமே காண்பவே அல்ல. அபிஷேகத்தை காமிக்க என்ன? அபிஷேகத்தை காமிட்டே
அபிஷேகம் நினைக்கிறீங்க? அபிஷேகத்தை காமிங்க பார்ப்போம். காமிக்க முடியாது. இது உணரக்கூடியது. என்ன செய்யக்கூடியது? மகிமை. மகிமை அக்கினி பார்த்தோம். எங்க? பழைய ஏற்பாடுல பார்த்தார்கள். அக்னியை கண்டுதான் மோசே என்ன செஞ்சா பார்த்தான். செடி வந்து முள் செடி எரிந்தது, ஆனால் முள் பற்றவில்லைன்னு பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்பொழுது பார்க்கிறதல்ல, தேவ மகிமை பார்க்கிறதல்ல. அங்கே மகிமை மேகம் போல் வெளிப்பட்டது. எங்கன்னா மகிமை வந்து நின்னதோ அங்கே கூடாரம் போட்டார்கள். எங்கே மகிமை எழுந்ததோ கூடாரத்தை கலைச்சிக்கிட்டு வாக்கிங் போயிட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கனையா கூடாரம் நின்றுதுன்னா அந்த இடத்துல அவங்க கூடாரம் போட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அது காண்கிற மகிமையாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் காண்கிற மகிமை அல்ல, உணர்கிற மகிமை. என்ன மகிமை? இப்போ பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் பார்த்த மோசே பார்த்த அக்னியை இப்போ எங்கனையா பார்த்துருக்காங்களா? பார்க்க முடியாது. இப்போ பார்க்கிற அக்னி உங்கள்கிட்ட நான் பார்க்கணும், என்கிட்ட நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. என் மேலே இருக்கிற இயேசுவே, சொல்லுங்க, என் மூலமாய் வெளிப்படுகிற சத்தியமே அக்னி. என் மேலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்னா அதுதான் அக்னி. என் மேலே கிறிஸ்து வெளிப்பட்டார்னா அதுதான் அக்னி. அப்போ அக்னியில் பற்றி எறியக்கூடியவன்ட்ட பிசாசின் கிரியை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மனம் திரும்புதல் முதல்ல நீங்கள் பழைய மனம் திரும்புதல், அது புதிய நம்ம நான் கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே இருக்கிற மனம் திரும்புதல் வேறு. நான் கிறிஸ்துக்குள்ளே அதிக நாட்கள் வந்த வரவு மனம் திரும்புதல் வேறு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் பாவத்தை விட்டு இயேசுவை திரும்புவதே முதலாவது மனம் திரும்புதல். என்னது? முதல்ல இப்ப என்ன மனம் திரும்புதல்னா, சத்தியம் அல்லாததிலிருந்து சத்தியத்துக்குள்ள திரும்புவது மனம் திரும்புதல். சத்தியம் எங்க இருந்தது? அக்னியில இருந்து எனக்கு சத்தியம் கிடைச்சது. அக்னி என்பவர் கிறிஸ்து. அவர் மூலமா தான் எனக்கு சத்தியம் கிடைச்சது. அதன் மூலமா தான் நான் மனம் திரும்பி அல்லேலூயா பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. அபிஷேகமே பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அபிஷேகம் தான் என்னது? பரிசுத்த ஆவி. வெளியே உள்ளது அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார், நீங்கள் என்ன இப்படி மாற்றி சொல்லு, என்ன என்கிட்ட கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா எப்போனாலும் கேளுங்க, நான் வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல ரெடியாக இருக்கிறேன். நான் அபிஷேகம் பெற்றதின் அடையாளம் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆவி பெற்றதின் அடையாளம் கனி. என்னது? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆவியை பெற்றிருக்கோம்னு சொல்கிறேன், என்கிட்ட கனி இல்லைன்னா அது தேவன் தந்த அபிஷேகம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுக்காக நிப்பாட்டி பையன் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். நான் ஆவியை பெற்றிருக்கிறேன், ஒரு நாள் முழுக்க அந்நிய பாஷை பேசுகிறேன், மருமகளை ஏட்டிங்க வா போட்டிங்க வான்னு சொல்லுதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நான் பெற்ற அபிஷேகம் அபிஷேகம் அல்ல, தேவன் தந்த அபிஷேகம் அல்ல. அல்லேலூயா. அப்போ சுத்த மனம் திரும்புதல், சொல்லுங்க, ஆவி ஆத்மா சரீரத்தில் அபிஷேகத்தை கொடுக்கும். இப்ப அநேகர் பெற்றிருக்கிற அபிஷேகம் ஆத்மா, ரைட்டு, ஒரு பகுதி தான் பெற்றிருக்காங்க. ஒரு சிலர் அபிஷேகம் இருதயத்தில் மாத்திரம் பெற்றிருக்காங்க, ஆத்மாவில் பெறல. சிலர் ஆத்மாவில் பெற்றிருக்காங்க, சரீரத்தில் பெறல. பெரும்பகுதியான அபிஷேகங்கள் சரீரத்திலாம் பெற்றிருக்காங்க. அநேக பெந்தேகோஸ்து சர்ச்சுகளில் நிரம்புகிற அபிஷேகம் பூராமே சரீரத்தில் பெற்ற அபிஷேகம். நீங்கள் உள்ளே போய் ஓன் கத்துறது, இந்த உருள்றது எல்லாம் எங்கே பெற்ற அபிஷேகம் தெரியுமா? சரீரத்தில் பெற்றிருக்காங்க. இதோட கூட பிசாசும் கடந்து விளையாண்டுட்டு இருக்கான். நீ அபிஷேகம் தேவன் தந்த அபிஷேகமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கனிகளினாலே. கரெக்ட். அல்லேலூயா. மனம் திரும்புதல்
என்பது அல்ல சொல்லுங்க, சத்தியம் அல்லாததில் இருந்து சத்தியத்துக்கு திரும்புவதே மனம் திரும்புதல். ரைட். இப்போ முதல்ல இருந்து சொல்லுங்க, முதல்ல இருந்து சொல்லுங்க. நான் நேரம் ஆகுது, நான் 30 நிமிஷத்துல முடிக்கணும். மனம் திரும்பினா என்ன கிடைக்கும்? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற என்ன கிடைக்கும்? பிரசன்னம் கிடைக்கும். பிரசன்னத்திலிருந்து மகிமையிலிருந்து அக்கினி அபிஷேகம், அக்கினியிலிருந்து வார்த்தை. அதிலே நிலுங்க. இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனம். இல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தீர்களானால் நீங்கள் பரிசுத்தாவின் வரம்னா அந்த 9 வரம் இல்லை, பரிசுத்தாவியே வரம்னுங்க எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த வரத்தை பெறுவீர்கள். என்ன வரம்? பரிசுத்தாவியை பெறுவீர்கள். என்ன வரும்? அபிஷேகத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. என்னத்தை பெற்றிருக்கணும்? மனம் திரும்பினா என்ன கிடைக்கும்? பரிசுத்தாவி கிடைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய பந்தியில் கலக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தாவியின் பலத்தை பெறுகிறீர்கள். அல்லேலூயா. பழைய பரிசுத்தாவியின் தன்மையை விட அதிகமான பரிசுத்தாவியின் பலன் உங்களுக்கு கூடுது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அல்லேலூயா கர்த்தருடைய பந்தி மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் வீட்டில் ராத்திரி காலையோ ராத்திரியோ அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து பாவத்திலிருந்து விடுதலையாகி நீ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்போது இயேசுவின் சாயலை தரித்து கொள்ளுகிறோம். என்ன செய்கிறோம்? நாங்கள் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்ல அசால்ட்டாக யாராவது இருக்காதீங்க. அல்லேலூயா. என்னத்தை தரித்துக் கொள்ளுகிறோம்? இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு தடவை மனம் திரும்பும் போதும் சொல்லுங்க, ஒவ்வொரு தடவை மனம் திரும்பும் போதும் ஒவ்வொரு தடவை நான் சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொரு தடவை மனம் திரும்பும் போதும் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை என் ஆத்தும கண்களுக்கு நேராய் கொண்டு வந்து நான் மனம் திரும்பி நான் இயேசுவை போல மாறுகிறேன். நான் நேற்று தான் இயேசுவை போல மாறிருக்கேங்க, இன்னைக்கு மாறணுமா? ஒரு 30 நாள் மாறினா போதுமா? மாறணும். அல்லேலூயா. இப்ப மாறும் பொழுதுதான் என்ன கிடைக்குன்னா அவர் சமூகம் கிடைக்கிறது. என்ன கிடைக்கும்? அங்க நான் அவருக்கு முன்னால நிக்கிறேன், அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். நான் எங்க இருக்கிறேன்? ரோட்ல போகும்போது நிக்கிறா, அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் எனக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன். அதுக்கு தான் நம்ம அப்போ 16வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் பிரசன்னம் எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு சொல்றதுக்காக தான் நான் எப்போதும் எனக்கு முன்பாக யார் இருக்கா? கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அப்படின்னு அவன் தாவீது சொன்ன காரணம். அவர் சமூகம் எனக்குள்ள வர்றதுனால தான், அவர் பிரசன்னம் எனக்குள்ள வர்றதுனால தான். நான் சொல்லுது புரியுதா? புரியாதே கேட்டுடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், பைபிள் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அவர் அல்லேலூயா, நான் அபிஷேகத்தில் நிறைகிறதுனால அவர் சமூகம் எனக்கு முன்பாக வருகிறது. சொல்லுங்க, சமூகம் என்பது தேவ பிரசன்னம். அவர் இப்போ என்ன ஆயிட்டு? எனக்கு முன்பாக அவருக்கு முன்னால் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இது எப்பமெல்லாம் இருக்கணும்? 24 மணி நேரமும் இருக்கணும்.
இருந்தால் என்ன ஆகும்? எனக்கு பாதுகாப்பு உண்டாகும். என்ன உண்டாகும்? எனக்கு பாதுகாப்பு. என்னை சுற்றி அவர் சமூகம் இருக்குது, என்னை சுற்றி தேவ பிரசன்னம் இருக்குது, அதாவது வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம்னு வைங்களேன். என்னை அவர் சிறகுகளால் மூடி இருக்கிறார்னு அர்த்தம். அவர் கூடார மறைவிலே நான் தங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு இடம் இருக்குமா? இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இந்த சமூகமாகிய பிரசன்னத்துக்குள்ள எப்பவும் செட்டைகளின் கீழே அவர் கூடார மறைவிலே என்ன செய்யணும்? இருக்கணும். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் நிழல் என்னது? இந்த பிரசன்னத்தில் தங்கணும். அப்போதான் அவர் என் கோட்டை, அவர் என் துருகம், அவர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போது வேடனுடைய கண்ணிக்கும் அப்போதான் தப்பிக்க முடியும். நீங்கள் பிரசன்னத்துக்குள்ளே நுழையாம 1000 கெட்ட சிந்தனைகளை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அல்லையா கூடார மறைவில் இல்லை, அந்த சர்ப்பம் உங்களை மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். இதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். தீத்துவின் புஸ்தகம். அதிகமாக சத்தமாக பேசுகிறதுனால இந்த டான்ஸி பிரச்சனை ஒன்று இருக்குது. தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் ஆமென் ஆமென். ஒரு நிமிஷம். வேதம் சொல்லுது இந்த பிரசன்னம் ரட்சிப்பை கொடுக்கிறது. ரட்சிப்பு பிரசன்னத்தை கொடுக்கிறது. இது கிருபையினால் உண்டாகிறது. என்ன சொன்ன? ஆமென். ரட்சிப்பு என்ன கொடுக்கு? பிரசன்னத்தை கொடுக்கு. இது எனக்கு கிருபையினால் உண்டாகிறதுன்னு இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்ற உடனே என்ன உண்டாகிறது? பிரசன்னம் உண்டாகிறது. இது எதனால உண்டாகிறது? உங்கள் கிருபையினால். நீங்கள் அழுது மனம் திரும்பினா அதனால இல்லை, அவர் கிருபையினால் உண்டாகிறது. ரைட். அடுத்தால நம்முடைய அபபக்தியும் லௌகிக இச்சையும் பெருத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் ஆமென். நல்ல கேளுங்க. வேதம் இந்த பிரசன்னம் உங்களை என்ன செய்யுது? முதல்ல நீக்கிறது அவபக்தியை நீக்குது. என்ன பக்தியை நீக்குது? அவபக்தினா என்ன அர்த்தம் ஐயா? அவபக்தினா என்ன அர்த்தம்? அது வேஷம். அவபக்தின்னா பக்தின்னா பக்தி. அவபக்தினா பக்திக்கு மாறானது. அவபக்தியும் லௌகிக இச்சைன்னு என்னது? உலக இச்சை. அடுத்தால தெளிந்த புத்தியும் நீதியும் ஆமென். வேதம் சொல்லுது இந்த உலக இச்சைகளை வெறுத்து தேவ பக்தியோடு தெளிவும் இந்த புக்தியோடையும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள்ள ஜீவனம் பண்ணதுக்கு என்ன தேவையோ? தேவ பிரசன்னம் தேவை. அவர் சமூகத்தில் நான் நிற்கணும், நான் என் சமூகத்தில் அவர் இருக்கணும். அதுதான் என்னது? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் என்பது அவர் என் முன்னால நிற்கணும், என் முன்னால் நான் அவர் முன்னால நிற்கணும், எனக்குள்ள என்னை கூடார மறைவில் மறைக்கணும், அவர் நிழலில் என்னை தங்க வைக்கணும், அவர் கண்மலையின் வெடிப்பில் தங்கணும். அதுக்கு பேர் தான் பிரசன்னம். அது அடுத்தால என்ன எழுதிருக்கு? அடுத்த வசனம், நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மெகாதேவனும் இரட்சகருமாகிய இதெல்லாம் என்ன செய்தா அடுத்த மகிமையை கொண்டு வர்றதுக்கு இந்த பிரசன்னம் போதிக்கு. என்னது போதிக்கு? போதிக்கு. என்ன போதிக்கு? நீ தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு, உன் அவபக்தியை உன்னை விட்டு விலக்கு. அல்லேலூயா. நீ தெளிந்த புத்தி உள்ளவன். அது என்னது? லௌகிக இச்சையை விட்டுரு, என்னை சார்ந்துரு. எது போதிக்கு? இந்த தேவ பிரசன்னம். அல்லேலூயா. தேவ சமூகம். இந்த தேவ சமூகம் எப்படி கிடைச்சது? மனம் திரும்புதலின் மூலமாய் கிடைச்சது.
இந்த தேவ பிரசனம் என்ன கிடைச்சது? நான் மனம் திரும்பினேன், அபிஷேகத்தை பெற்ற ஆவியானவர் வந்தார். அந்த ஆவியானவர் எனக்கு பிரசன்னமாக தங்கி இருக்கிறார். இவர் மகிமைக்குள்ள நடத்துவதற்காக போதித்து கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சுட்டு இருக்காரு? போதிச்சு. நான் சுருக்கமாக முடிச்சிருவேன், ரொம்ப நேரம் ஒன்று இழுக்க மாட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிருவேன். போதிக்கிறான். நீங்கள் என்ன செய்ய? இந்த வளர்ச்சி போறாதையா, நீ மகிமைக்குள்ள போயா. ஆமென். இது இது காண்கிறது அல்ல. இது யாரோ ஒரு ஆள் உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு தூக்கிலாம் கொடுத்துட முடியாது. தனிப்பட்ட ஆத்துமா தேவனை சங்கீபிக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம். நீங்கள் பணம் சம்பாத்தியம் பண்ணல கவலைப்படாதீங்க. இதில் நீங்கள் வளர்ங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. அல்லேலூயா. இப்போ உலகம், கிறிஸ்துவ உலகமே எதிர சார்ந்திருக்கு தெரியுமா? பணம். பணம் இல்லையா, தேவ மகிமை இருந்ததுன்னா எல்லா நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். சத்தமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னாலும் பேசாம இருக்க முடியல. அல்லேலூயா. அப்போ பிரசன்னம் எதுக்கு போதிக்கு? மகிமைக்குள்ள பிரவேசிப்பதற்காக நடத்துகிறது. இந்த 3 வசனத்தை குறித்து வச்சுக்கிடுங்க, வீட்டில் போய் வாட்ச் பாருங்க. இது அதுக்கு தான் நடத்துது. எனக்கு பிரசன்னம் எப்படி வந்ததுன்னா, நான் அல்லேலூயா ரட்சிப்பினால் வந்தது. ரட்சிப்பு எப்படி வந்தது? மனம் திரும்புவதனால வந்தது. மனம் திரும்பினோன்னா பரிசுத்தாவியை பெற்றால் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தினார். அந்த ரட்சிக்கப்பட்ட இவர் பிரசன்னத்துக்குள்ளே நடத்தி இருக்கிறார். பிரசன்னத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். இப்போ எங்கே போக வேணும்? மகிமைக்குள்ளே போகணும். அல்லேலூயா. மகிமை. இது பிரசன்னம் என்பது அல்லேலூயா ஒரு குறிப்பிட்ட இடத்தை நிரப்பும். சொல்லுங்க. பிரசன்னம் என்பது குறிப்பிட்ட மனுஷனை நிரப்பும், குறிப்பிட்ட இடங்களை நிரப்பும். மனுஷனை நிரப்பும், குறிப்பிட்ட இடத்தை நிரப்பும். மகிமை என்பது தேசத்தை நிரப்பும். மகிமை என்பது ஒரு தேசத்தை நிரப்பும். ஒரு மலை காடு புறமே மகிமை நிரப்பிட்டு தான்யா. அவன் சொல்கிறான், நான் 40 நாள் அல்லேலூயா ஆண்டவர்கிட்ட உண்ணாவிரதம் உபவாசம் இருந்திருக்கேன். யாரும் இந்த மலையை தொடாதீங்க, தொட்டீங்கன்னா நீங்கள் கல்லறிந்து கொல்லப்படுவீர்கள், அது பயங்கரமான சாபம். இவங்க மலை ஏறிட்டான். கீழே உள்ளவங்களாம் பூரா தண்ணி அடிச்சுட்டு ஒரு விக்கிரகத்தை கண்ணுட்டியை செஞ்சு ஆடி ஆடி கொண்டாட ஆரம்பிச்சுட்டு அவன் மோசை வாரம்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி போய் பார்க்க போகிறாங்க. பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இருளா வெளிச்சமான் இருக்கு. இந்த ஜனங்கள் பூரா இருளில் இருந்துக்கிட்டு வெளிச்சத்தை பார்க்க போகிறாங்க, மகிமையை பார்க்க போகிறாங்க. எந்த ஜனம்? இருளுக்குள்ள இருந்துட்டு விக்கிராராதனை பண்ணிட்டு எல்லாம் குடிச்சு ஆடிட்டு அவன் மலையிலிருந்து மகிமையோடு இறங்கி வரான். 40 நாள் உபவாசம் இருந்துட்டு கர்த்தரோட பேசிட்டு அக்கனியில் இருந்த இயேசுவை தேவனை பார்த்து பேசிட்டு அவர்கிட்ட கற்பாறையில் அல்லையா கற்பலகையில் எழுதி வாங்கிக்கிட்டு நேராக அங்கேருந்து கீழே இறங்கி வரான். இவன் போய் பார்க்க போகிறாங்க. அவன் சொன்னான், இறங்கி மேலே தொடாத, மலையை தொட்டன்னா நீ என்ன செஞ்ச? செத்துருவ. இவன் அப்படின்னு சாக துணிந்தார்கள் கொஞ்சம் பேர். அவன் முகத்தை பார்க்க கூடாது இருந்தது. இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா, ஒரு மலையை, ஒரு தேசத்தை நிரப்பக்கூடிய தேவ மகிமை இந்திய தேசத்தில் இறங்க போகுது. அப்போ அது இந்த இது அது பாம்பு அடகாக்குமா முட்டைய. அப்படி மகிமையில் நம்ம அபிஷேகத்தில் நிரம்பணும். வீட்டுக்குள்ளே இருந்து அபிஷேகம். நீங்கள் அங்கே புத்தி சொல்கிறதல்ல, தன்னை புத்தியை ஏற்றுக்கொள்வது. என்னது? யாருக்கும் புத்தி சொல்வதல்ல. என்னைக்கு எனக்கு வேணும் புத்தியை. நான் இப்போ போதிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு போதிக்க தெரியுமா? எனக்கு தான் போதிக்க. நான் புத்தி சொல்கிறதில்ல. நான் அந்த கடமையில் நிற்கிறதுனால புத்தி சொல்கிறேன். நான் யாரையும் அதட்டுறதில்லை, யாரையும் இது பண்ணுறேன். அந்த இதுக்குனால நிற்கிறேன். ஆனால் எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இந்த மகிமை நீ சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தேசத்தை அசைக்கக்கூடிய மகிமை. அல்லேலூயா. அவன் முகத்தை இந்த மனுஷர்கள் பார்க்க கூடாது இருந்தது. எல்லாரும் முக்காடு போட்டுக்கிட்டான். மோசே நீ பேசாத முக்காடு போட்டுக்கிட்டாங்க. வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் நினைக்கிறேன். 1 கொரிந்தியரில் இல்லை.
8லேருந்து வாசிக்கலாம். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் எப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆமென் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கிய தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இப்படியாக ஆமென் மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் ஆமென் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற மகிமைக்கு முன் ஆமென் பட்டது அல்ல. ஆமென் ஆமென் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களால் ஆமென் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போகும் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு முகத்திலே முக்காடு போட்டு கொண்டா. ஆமென் நல்ல கேளுங்க, கேட்கலா. மோசே 6 லட்சம் பேர் நடத்தினோம். தேவ மகிமை மலையெல்லாம் நிரப்பிட்டு, அது தேவ மகிமை மலையில் மட்டும் நிரப்பல, அவங்கள நடத்தி வந்ததே அந்த மகிமை தான். மேகமாய் நடத்தி வந்தது. அல்லேலூயா. மேகம் எங்கெல்லாம் நிற்க அது அல்லேலூயா. சண்டை போட்டான், மேகம் நிற்கிற இடத்துல கூடாரம் போட்டான். ஆனால் அது அவ்வளோ தூரம் நடத்தின மகிமையை புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுகிறார். அதெல்லாம் என்ன மகிமை? விசுவாச மகிமை பார்க்கக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாடு மகிமை வித்தியாசமானது. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு மகிமை பழைய ஏற்பாடு மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அது அழிந்து போகிற மகிமைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒளிந்து போகிற மகிமை. இந்த அந்த மகிமை முகத்தை தான் மூடி இருந்தது. ஆனால் இன்னைக்கு மகிமை விடாதபடி இருதயத்தை மூடி இருக்கு. மகிமை நமக்குள்ள வராதபடி என்ன மூடி இருக்கு? இருதயத்தை இருள் மூடி இருக்கு. அடுத்த வருஷம் அதில் பாய்ச்சல் தெரியும். அடுத்த வருஷம் அவருடைய மனது கடினப்பட்டது. ஆமென் கடினப்பட்டது. ஆமென் இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகிறது. ஆமென் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. கிறிஸ்துவினால நீக்கப்படுகிறது. எங்க மனதில் மூடப்பட்டிருக்கிற மகிமை நீக்கப்படுகிறது. யாரால? கிறிஸ்துவினாலே. கிறிஸ்து யாரு? நான் மனம் திரும்பும் போது பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் மூலமாக தான் எப்படி நீக்கப்படுகிறது. நீங்கள் இந்த இது தப்பு இது ரைட்டுன்னு கண்டுபிடிக்கீங்களா? அதில் தான் மனதில் முக்காடை நீட்கப்படுகிறது. எது தப்பு எது ரைட்டு, உலகம்னா என்ன, பிசாசுனா என்ன, அல்லையா உலகத்தின் சக்தினா என்ன, சத்தியத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுகிறீங்களா? இதுதான் மனதில் உள்ள முக்காடை நீக்கு. அல்லேலூயா. அடுத்தல ஆமென். ஆவியானவர் ஆமென். இல்ல 15வது வசனம். மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் யாரு? அந்த மோசையின் பிரமாணம் எழுதும்போது இருந்த கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அல்லேலூயா. மனுஷ பிரமாணம் இருக்கு, நியாய பிரமாணங்கள்லாம் இருக்கு, ஆவியின் பிரமாணம்னு இருக்கு. நீங்க மனுஷ பிரமாணத்துக்கும் நியாய பிரமாணத்துக்கும் உலகத்தின் பிரமாணத்துக்கும் அடங்காம அல்லையா கீழ்ப்படியாதபடி ஆவியானவருடைய பிரமாணத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இந்த முக்காடு உங்களை விட்டு நீக்கப்படும். ஹலோ என்ன சொன்னா? இந்த முக்காடு என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். ஆவியின் பிரமாணம் என்ன? உலக பிரமாணத்துக்கு வித்தியாசமானது. அவன் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் நியாய பிரமாணம். ஆனால் ஆவியின் பிரமாணம் என்னது? ஒரு கண்ணத்தில் இருந்தால் இது ஆவியின் பிரமாணம். நீ ஆவியின் பிரமாணத்தில் நடந்தன்னா உன் இருதயத்தில் போடப்பட்டிருக்க முக்காடு நீங்கி தேவ மகிமை உங்க மேல காணப்படும். ஹலோ. அன்னைக்கு எங்கே நின்ன மகிமை இன்னைக்கு என்னை நிரப்பக்கூடிய மகிமை. அன்னைக்கு மோசே மேல மட்டும்தான் மகிமை, இன்னைக்கு எல்லா ஜனங்கள் மேலும் மகிமை போடும். எப்போ ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நீங்க எப்போ வர்றீங்களோ, உங்க இருதயத்தின் முக்காடு இது சரி இது தவறுங்கிறத புரிஞ்சு கொள்றீங்களோ, அப்போ உங்க மேல மகிமை காணப்படும். சுருக்கமாக சொன்னா, நீங்க இயேசுவை போல மாறும்போது உங்க மேல இயேசு காணப்பட்டால் அது மகிமை காணப்படும்.
ஆமென். என்ன சொன்ன நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை பிறகு நீங்கள் இதெல்லாம் கேளுங்க. நீங்கள் எப்போதான் இயேசுவை அல்லது ஆவியின் பிரமாணத்தில் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் அல்லது சட்டங்களுக்கு உட்பட்டு அவருடைய ஆலோசனைகளுக்கு உட்பட்டு இயேசுவை போல எப்போ மாறுகிறீங்களோ அந்த தேவ மோசே கண்ட மகிமை பாட்டுகள் பலாயிரம் மடங்கு பெரிதான மகிமை உங்கள் மேலே காணப்படும். அல்லேலூயா. நீ நடந்து போகும்போது மட்டும் நீ உங்கள் நடக்கையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது தான் மகிமை. சொல்லுங்க. ஆமாம், என்னை பார்க்கணுங்க. யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்தாங்கன்னா உங்கள் மேலே மகிமை காணப்படுதுன்னு அர்த்தம். சல்லு புல்லுன்னு கோவப்பட்டு மதியினமாக பேசிக்கிட்டு அல்லையா இல்லாத சொல்லிக்கிட்டு சிண்டு மூட்டிக்கிட்டு இருந்த அப்படிலாம் செஞ்சாங்கன்னா தேவ மகிமை காணப்பட மாட்டார், சொல்ல மாட்டான் காணப்படுவார். யாரு காணப்படுவான்? அவன் தான் காணப்படுவான். ஆமென். யூதாஸ் தான் காணப்படுவான். அல்லேலூயா. லூசிபர் தான் காணப்படுவான். நீங்கள் இயேசு உங்கள் மேலே காணப்படணும்னா ஆவியின் சட்டத்துக்கு உட்படணும், ஆவியின் பிரமாணத்திற்குள் உட்படணும். அப்போ தான் தேவ மகிமை உங்கள் மேலே வெளிப்படும். நீங்கள் பேச வேண்டாயா, நீங்கள் உங்கள் நடக்கையினாலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். இந்த கிராமத்தில் அல்லேலூயா நடக்கையினாலே கிறிஸ்துவை பல இடங்களில் வெளிப்படுத்திருக்கேன். என்னை பகைச்சவங்களுக்கு பூரா அல்லேலூயா நன்மை செய்திருக்கிறேன். சர்ச்சை வரக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு பூரா நன்மை செய்திருக்கிறேன். எனக்கு தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன். இருக்க வீடு கூட இருக்க இடம் கூட தரமாட்டாங்கன்னு சொன்னவங்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன். அல்லேலூயா. பல காரியங்கள் இது நான் பெயரலாம், ஆனால் இந்த நிற்கும். இந்த காரியங்கள்லாம் என்ன செய்யும்? நிற்கும். 10 வருஷம் ஆனாலும் சரி தேவ மகிமை நம் மூலமாய் வெளிப்படும். அல்லேலூயா. இப்படிதான் என் மகிமை வெளியேறணமாகணும். மோசே முகத்தை பார்க்கக்கூடாது, அது ஒளிந்து போகிற மகிமை. இது இயேசுவை மேலே என் முகத்தில் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அதுதான் தேவ மகிமை. அல்லேலூயா. ஆமென். தேவ மகிமை தெரிந்தால் பாட்டி தெரியுதாங்களா? பேத்தியா மாதிரி இருக்காளேன்னு சொல்லிடுவாங்களே. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், நான் வாசி முடிப்போம். நிறைய வாசிக்கலாம், இப்போ நேரங்கள் இல்லை. வாசிப்போம். லேவியராகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் 23வது வசனம். ஆமென். ஒரு நிமிஷம். 9வது அதிகாரம் 6வது வசனம் மட்டும். அப்பொழுது மோசே கட்டளையிட்டு இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். மோசே ஆரோனையும் நோக்கி, நீ பலிபீடத்தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கு பாவ நிவாரண பலியும் சர்வங்க பலியும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் என்றார். 23வது வசனம். ஆமென். ஆசீர்வதித்தார்கள். கர்த்தருடைய மகிமை சகல ஜன எப்போ பாவ நிவர்த்தி செய்யும் பொழுது. அல்லேலூயா. மோசே பாவ நிவர்த்தி செய்தான், சர்வங்க தகன பலி செய்தான். ஆமாம், ஆசாரிப்பு கூடத்தில் செஞ்சுட்டு வெளியே வரான், மகிமை மூடிட்டு நிரப்பிட்டு. அல்லேலூயா. மகிமை என்பது சொல்லுங்க, ஒன்று தேவ பிரசன்னத்தினால் உண்டாகிற மகிமை, மனுஷ மேன்மையினால உண்டாகிற மகிமை. மனுஷ மேன்மையினால உண்டாகிறதும் மகிமை, தேவ பிரசன்னத்தினால் தேவனால் உண்டாகிறதும் மகிமை. உலகத்தை சார்ந்தது மனுஷ மேன்மை.
தேவன் தருவது பிரசன்னத்தினால் உண்டாகிற மகிமை, இயேசுவின் சாயலினால் உண்டாகிற மகிமை, பாவ மன்னிப்பின் பூரணத்தினால் உண்டாகிற மகிமை. நாங்கள் அப்பாவி ஆகிட்டா கஞ்சி கிடைக்காதா? தேவ பிரசன்னம் உங்களை நடத்தும், தேவ மகிமை உங்களை நடத்தும். நான் ஒரு கிணத்துல அடைஞ்சா மறு கிணத்தை காட்டினா உடனே போயிருமா, இதாயிருவனா? தேவ பிரசன்னம் என்னை நடத்தும். அல்லேலூயா. இது மகிமையாய் வெளியேற. 2 காரியங்கள் மகிமை. திரும்ப சொல்லுங்க. புகழ்ச்சி ஒரு மகிமை, சாயல் ஒரு மகிமை. எனக்கு புகழ்ச்சி தான் வேண்டும். இப்போ இந்த மகிமை என்னமா மாறணும்? அக்னியாய் மாறணும். என்னவா மாறணும்? அக்னியாய் மாறணும். நன்றியோடு அக்னியில் இருந்தால் வார்த்தை வெளிப்படும். அக்னியில் இருந்தால் நல்ல கவனிங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மகிமை எப்படி அக்னியாய் மாறுதுன்னா, இந்த மகிமை ஆவி ஆத்மா சரீரத்தில் சொல்லுங்க அபிஷேகத்தை பெற செய்யும். இந்த அபிஷேகம் மட்டுமே அக்னியாய் மாற்றும். இப்போ உலகத்தில் எல்லாருமே அபிஷேகம் பெற்றிருக்காங்க. அபிஷேகம் பெறாத ஆள் ரொம்ப குறையா. என்ன அபிஷேகம் பெற்றிருக்காங்க? ஆத்மாவில் அபிஷேகம் பெற்றிருக்காங்க, சிலர் சரீரத்தில் அபிஷேகம் பெற்றிருக்காங்க, சிலர் ஆவியில் அபிஷேகம் பெற்றிருக்காங்க. ஆவியில் அபிஷேகம் பெற்றவங்க விசுவாசத்திலே கூடினவர்கள். சொல்லுங்க. ஆத்மாவில் அபிஷேகம் பெற்றவர்கள் ஐக்கியத்தில் கூடினவர்கள். சரீரத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் வசனத்திலே அபிஷேகம் கூடினவர்கள். ரைட். தப்பு. ஆத்மாவில் அபிஷேகம் பெற்றவர்கள், வசனத்திலே தேறினவர்கள். இருதய ஆவியில் அபிஷேகம் பெற்றவர்கள், வார்த்தையிலே தேறினவர்கள், விசுவாசத்திலே தேறினவர்கள். உழம்புதே. ஐக்கியம் பெற்றவர்கள். இந்த 3 சேரும் பொழுதுதான் அக்னி அபிஷேகமாய் மாறும். அதாவது வார்த்தையிலே சொல்லுங்க, வார்த்தையிலே, விசுவாசத்திலே, ஐக்கியத்திலே தேறினவர்கள் மட்டும் அக்னி அபிஷேகத்திலே தேறினவர்களாய் மாறுவார்கள். எண்ணுதலெல்லாம் ஐக்கியம். இதில் தேர்ந்தவங்க மட்டும்தான் அக்னி அபிஷேகத்தை பெற முடியும். அல்லேலூயா. இந்த அக்னி அபிஷேகம் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாய் வார்த்தையை வெளிப்படுத்தும். அதுவே சத்தியம். அதுவே உலகத்தை அசைக்கும். அக்னினா என்னது? ஆவி ஆத்மா சரீரத்தில் அபிஷேகம் பெறுறது. அக்னினா என்னது? வார்த்தையினாலும் விசுவாசத்தினாலும் ஐக்கியத்தினாலும் பலப்பட்டவர்கள். இவர்கள் பெறுகிற வைராக்கியம் தான் அக்னி அபிஷேகம். இந்த அக்னி அபிஷேகம் எதன் மூலமாய் வெளிப்படுகிறது? கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுகிறது. இந்த கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு இந்த அக்னி அபிஷேகம் பெற்றவனுக்கு என்னத்தை வெளிப்படுகிறார்? சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த சத்தியம் தான் தேவ வார்த்தை. இந்த சத்தியம் தான் என்னது? இந்த வார்த்தை எதை அசைக்கும்? உலகத்தை அசைச்சிடும். இந்த வார்த்தை என்ன செய்யும்? உலகத்தை அசைக்கும். அதனால பிரசங்கம் அல்ல, சத்தியம். ஏம்மா உங்கள் அப்பா இருக்கான்னு தான் உன்னை ஜெபம் பண்ண விடலை, இப்போ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த அக்னி அபிஷேகத்தை பெறாமல் நீங்கள் ஊழியம் செய்தால் ஆத்துமாக்களை அசைப்பதில்லை. அல்லேலூயா. நீங்கள் அக்னி அபிஷேகம் பெறாமல் தோற்று போவீர்கள். நீங்கள் ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், 1000 பேர் நடத்தலாம், தோற்று போவோம். அக்னி அபிஷேகம் கண்டிப்பாக பெறணும். இதுதான் அக்னி அபிஷேகத்திலிருந்து வருகிற தேவ வார்த்தை, சத்தியம். இந்த சத்தியமே அநேக குடும்பங்களை அசைக்கும். அதனால் இந்த சத்தியத்தை பெற தீவிரப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்